ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம் தாங்க. தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகும் உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு சேர்க்கணுங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்க நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லாட்டு பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வறுக்கணுங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 10 முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்க்கும்போது தேங்காய் சாதம் நல்லா சுவை சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஃபுல்லாகவே 2 மூடியுமே திருவி எடுத்துக்கிதான் வச்சுங்க. 1 கிலோ சாதத்துக்கு ஒரு தேங்காய் கரெக்டாக இருக்கும். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் வதங்கினா கலர் மாறிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ சாதம் வடித்து வச்சுருக்குறோம். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் மசாலாவை அதில் சேர்த்து கிளறிக்கலாங்க. தேங்காய் சாதம் கிண்டும்போது இப்போ சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம செஞ்ச தேங்காவை போட்டு தாங்க கிளறணும். இது மாதிரி சாதம் கிளறும்போது சாதம் ரொம்ப டைம் வரைக்கும் இருக்குங்க, கெட்டு போகாது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.